சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம பாக்குறோம், நோட்டாம் அறிவித்திருக்கிறது இந்தியா. குஜராத்ல தொடங்கி ராஜஸ்தான் வரைக்கும் இந்தியா ட்ரில்ஸ் நடத்த இருப்பதாக, மீண்டும் அதே ட்ரில்ஸ் நடக்க இருப்பதாக சொல்லிட்டு குஜராத்ல இருந்து நம்ம ராஜஸ்தான் மேல பஞ்சாப்ல அமிர்த்சர் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா ஏர் ரூட்ஸா பிளாக் பண்ணிருக்கோம். ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்டா இருக்கு. நியூ டெல்லி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்டரிங் சைட் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஜெய்சால்மர்ல ஜெய்ப்பூரும் வருது, அகமதாபாத் சூரத் வரைக்கும் வருது. உங்களுக்கு அதே போல அமிர்த்சர்ல இருந்து உங்களுக்கு சண்டிகர் வரைக்கும் வருது. உங்களுக்கு ஒட்டுமொத்தமா அந்த வெஸ்டர்ன் பார்டர் நாளைக்கு நாளானிக்கு என்ன இருக்கு? இம்பெண்டிங் அட்டாக் ஏதாவது 2.2 3.2 நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல இந்த ஆபரேஷனே முடியலன்னு ஒரு இன்டர்பிரேஷன் நீங்க கொடுப்பீங்களா? இல்ல, இந்த ஆபரேஷன் இன்னும் முடியல. இந்த ஆபரேஷன் முடியல அப்படின்னா எது வரைக்கும் முடியாம போகும் அப்படின்னா, இந்த ஆபரேஷன் பாகிஸ்தானை அதாவது எந்த அளவுக்கு இப்ப தனிமைப்படுத்திட்டோம். பாகிஸ்தான் தன்னோட எழுந்தே வர முடியாத அளவுக்கு அவங்கள பினான்சியலி அஸ் வெல் அஸ் லைக் பொலிட்டிக்கலி அவங்களை ஆக்குற வரைக்கும் நம்ம இது தொடர்ந்துதான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு ராணுவத்தோடைய கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல சிவிலியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியே நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்போ ஒரு ஸ்திரமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது கூட ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசாங்கமா தான் பாகிஸ்தான் அரசாங்கம் இருந்ததும் இப்போ அப்படிதான் இருக்கு. சோ அப்படி வச்சு பார்க்கும் போது இப்ப எல்லாம் இல்ல, இது மேபி லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாசக்கணக்குல இந்த ஸ்டேட்டஸ் கோ இருக்கும். இந்த 3 நாட்கள் நம்மளுடைய ஒத்திகைக்காக நோட்டா மார்னிங் கொடுத்துருக்கலாம், இல்ல வேற ஏதாவது டெஸ்ட் இருக்கலாம், இல்ல பாகிஸ்தான் மீற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இப்ப தனியா தெரியறதுக்காக இப்ப இந்த நோட்டா மார்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் முடியல. பாகிஸ்தான் எனி டைம் அது இட்ஸ் ரோக் நேஷன், அவங்களை நம்பவே முடியாது. அவங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தான் இது 80 வருஷமா பண்ணியிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவங்கள நம்ம ஒரு தகுந்த ஒரு நாடா பார்க்கவே முடியாது. நாம அடிச்சதுக்கான இப்ப ரீசன் இது அதாவது எல்லா விதத்திலயும் நம்ம பதிலடி கொடுப்போம். ஆனா இந்த பதிலடி கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்தோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு தேவை இருந்தது. இந்தியாவுடைய அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா இந்திய மக்கள் நம்மளுக்குமே அந்த தேவை இருந்தது. அதனால இதை நம்ம பதிலடி கொடுத்தோம். அந்த பதிலடிக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி இருந்தாலும் நான் அதை லைட்டா எடுத்துக்க முடியாது. என்னுடைய மக்களுடைய பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்தணும். என் மேல ஒரு தாக்குதல் நடத்தாம நான் இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடோ அது எல்லாத்தையும் நான் செய்யணும். பொருளாதார ரீதியாக உலக அரங்கில சர்வதேச அரங்கத்துல நம்ம இந்தியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக வச்சிருக்கோமோ, ஒரே ஒரு தாக்குதல் போதும் இந்த ஒப்பீனியன் எல்லாமே மாறிடும். சோ அதனால அந்த தாக்குதல் நடத்தாம நம்ம பாத்துக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் தான் இந்த ஆக்ஷன் இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு அதான் காமிக்குது. ஆனா இந்த 3 நாட்களோ 5 நாட்களோ கிடையாது. இது தொடரும். இது பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் தனியா போகணுமா, இல்ல நம்மளுடைய இந்த சிம்லா அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. சிம்லா அக்ரிமெண்ட் ஆமா இல்ல இப்ப நம்மளதுதான் ஆக்சுவலா இது பார்டர் அப்படின்றத டிமார்க்கேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும். கரெக்டா? அதாவது ஒரு வீடோ ஒரு நிலம் வாங்குறோம்னா அந்த நிலத்துக்கு கிழக்கால இந்த பகுதி, மேற்கால இவங்களோட நிலம், தெற்கால இவங்களோட நிலம்னு சொல்லிட்டு ஒரு தாய் பத்திரமோ இல்ல ஒரு பத்திரத்துல ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா? சோ இந்த இதெல்லாம் இருக்கும். இந்த எல்லைகளை குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்தியாவோட எல்லைகளை இப்போ LOC LAC இந்த மாதிரி அட்டவணைப்படுத்தி காமிச்சது ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் லாஸ்டா இருந்தது, சிம்லா அக்ரிமெண்ட் தான். அதே நல்லன் வாய்டு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா அது என்னுடைய பார்டர் 1947க்கு போயிருச்சு. அப்ப 1947னா இப்ப நம்ம அடிச்சதெல்லாம் பாதி இடம் என் இடம் தான். என் இடத்துல நீ டென்ட் போட்டு உட்காந்துருக்க, அந்த இடத்துல இந்த
கூட்டம் கூட்டமா கண்டதெல்லாம் வளர்த்து விட்டுருக்கேன். அந்த வளர்த்ததை நான் அடிச்சு திருத்துறேன், அவ்வளவுதான். இது வந்து என்னோட இடம். சோ அது வந்து நான் டிமார்க்கெட் பண்ணி நான் திருப்பி எடுக்கிற வரைக்கும் இது தொடரும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. எடுக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு நாள்ல நடக்குதா இல்ல 2 நாள்ல நடக்குதா இல்ல சர்வதேச சமூகம் எப்படி பாக்குது, இதை நம்ம மீட் எடுக்கிறதுக்கு வந்து எத்தனை நாடுகள் நம்ம கூட நிப்பாங்க, இதுக்கு எத்தனை நாடுகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இதுல யார் யாரெல்லாம் பாகிஸ்தான் பக்கம் இருக்காங்க, இது இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்தியாவோட சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இது தொடரும். ஏன்னா இந்தியா வந்து தன்னுடைய தார்மீக உரிமையை நிலைநாட்டி இருக்குது. நாம வந்து இன்னைக்கு ஐநா சபையோடைய 51வது சரத்தை பாகிஸ்தானுடைய பிரதமர் உபயோகிச்சிருக்காரு. ஆனா நாம தாக்குதல் பண்ணதே அதை பேஸ் பண்ணிதான். ஏன்னா என்னுடைய பகுதியில என்னுடைய மக்களுக்கு நடந்த அநீதிக்கு நான் அது பதில் தேடிதான் நான் 15 நாள்ல வெயிட் பண்ணேன். அந்த பதில் உங்க நாடால கொடுக்க முடியலன்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நீங்க உலகத்துக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்றத சொல்லிதான் நாம இன்னைக்கு 51வது ஷரத்து ஐநாவுடைய இதுல இருந்து நாம தாக்குதல் பண்ணிருக்கோம். சோ அதையே நான் அதை வச்சு நான் தாக்குதல் பண்ணுவேன்னா அது கூட காப்பி, அது கூட ஒரு சுயமா ஒரு சிந்திக்க கூட கெப்பாசிட்டி இல்லாத ஒரு நாட்டுடைய தலைவர். அப்படிதான் பாகிஸ்தான் இருக்கு. சோ ஆக மொத்தத்துல இப்ப நாம வந்து எடுத்திருக்கிறது வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல நாம வந்து டெஸ்டிங் கேஸா கூட இருக்கலாம். சோ இப்ப வேற யாரெல்லாம் வருவா, ஆனா வெஸ்டர்ன் சைட்ல நம்மளுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் ஏர் ரூட் நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா பாகிஸ்தான் தன்னோட ஏர் ஸ்பேஸை மூடினதுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ஃபிளைட்ஸ் வந்து இது வழியா தான் போயிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த பிராந்தியமே வந்து இப்ப எந்த ஒரு விமானமும் பறக்க முடியாத லெவல்ல தான் இருக்கு. சோ அப்ப உலகத்துல இருந்து எல்லா நாடுகளும் இப்ப கூர்ந்து கவனிப்பாங்க இந்த ஏரியாவை. அந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு ஆபரேஷனா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது நடந்திருக்கு, நீ பாட்டு வந்து ஏதோ ஒரு கண்டனம் தெரிவிக்கிற இல்ல எல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஓட்ட முடியாது, மரியாதை என்னோட இடத்த திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாருமே கூட நிக்கணும்ன்ற ஒரு மெசேஜ உலக அரங்கத்துக்கு இந்தியா சொல்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த பகுதியை எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்கணும். இனிமேல் நம்ம வந்து இந்த பகுதியை ஆக்டிவா வச்சிருந்து இந்த பிரச்சனை முழுசா முடியிற வரைக்கும் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கையில் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம், அது காரணியே வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மட்டும்தான். வேற இடத்துல அவங்களுக்கும் நம்மளுக்கும் வாய்க்கா தகராறு பஞ்சாயத்து எதுவுமே கிடையாது. ஏன் இடத்துல அவன் போய் உட்கார்ந்துருக்கான் 1948ல இருந்து. சோ அந்த ஒரு பிரச்சனைய நான் கையில எடுத்து அந்த இடத்த என்கிட்ட வந்துட்டானா பஞ்சாப்ல அவன் கிட்ட வேலையா அங்க நம்மளுக்கு அவனோட சீனே கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா அவன் வந்து அதுக்கு மேல அவன் வாயை திறந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா என்னுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்கிட்ட வந்துருச்சுன்னா அவனுக்கு அங்க பேசுறதுக்கு எந்த வாயோ கிடையாது. சோ இதை எடுத்துட்ட பிறகு ராஜஸ்தான் பார்டரா இருந்தாலும் சரி, குஜராத் பகுதியா இருந்தாலும் சரி, பஞ்சாபா இருந்தாலும் அவங்களால ஆபரேட் பண்ணவே முடியாது. அவன் வந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ள மூக்க நுழைக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பத்திரம் தான். அதை மீட் எடுக்கிற வரைக்கும் நாம வந்து இந்த ஆபரேஷன் ஆக்டிவா வச்சாக்கணும். உலக அரங்கத்துல நம்ம வந்து திரும்ப பிரஷர் போடணும். சின்ஸ் சிம்லா அக்ரிமெண்ட் இஸ் கேன்சல் பை பாகிஸ்தான் இட் செல்ஃப். சோ அப்ப நாம வி ஹாவ் த கிளியர் கட் மெஜாரிட்டி, அதாவது நான் தான் ஓனர் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணும் போது இதை வந்து நீ வெக்கேட் பண்றியா, மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? ஏன்னா இது இன்டாக்ட்ரினேட்டட் சொசைட்டி. ஏன்னா 80 வருஷமா அங்க இருந்த பாப்புலேஷன் மொத்தத்தையும் மாத்திட்டு இப்ப போய் நான் பொது வாக்கெடுப்பு எல்லாம் எடுக்க முடியாது. சோ அது மாதிரி ரஷ்யா கிரிமியாக்கு பண்ணாங்க அப்படின்றது சொல்றது இங்க செல்லுபடி ஆகாது. ஏன்னா கிரிமியாவுடைய கதை வேற, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட கதையே வேற. ஏன்னா இங்க இன்டாக்ட்ரினேட்டட் பண்ணி சொசைட்டியா வச்சுக்கிட்டு இங்க வந்து போற குழந்தைகள்லாம் வந்து இந்திய எதிர்ப்பும் ஒரு மத எதிர்ப்பும் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி கிட்ட வந்து நீ வந்து பாரபட்சம் எல்லாம் பேசவே முடியாது. நீ கிளம்புன்னு மாத்திரம் தான் சொல்லணும். அது மாத்திரம் தான் இந்திய அரசாங்கம் பண்ணும். சோ அதை மாத்திரம் தான் பண்ணணும். இருக்கிறான்னா இந்த பக்கம் வரியா, அப்ப ஒழுங்கா இரு. திரும்ப இந்த மாதிரி இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதமோ இல்ல பயங்கரவாதத்தை ஒரு கருவியா வச்சோ நீங்க வந்து எந்த ஒரு நாட்டையும் மண்டியிடவோ மிரட்டவோ முடியாது அப்படின்றத இந்தியா ரொம்ப கிளியரா இந்த வாட்டி சொல்லி இதை முடிச்சா மாத்திரம்தான் 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற இலக்கை நோக்கி இந்திய அரசாங்கம் நகர்த்திட்டு இருக்கு. நேற்று கூட பாரத பிரதமர் அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. சோ இது எல்லாம் சாத்தியம் ஆகணும் அப்படின்னா இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கொண்டிருக்கிற இந்த ரோக் நேஷனை நம்ம வந்து எந்த மாதிரி டாக்கிள் பண்ணுமோ அவனுடைய டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா அவனை வந்து கேப்சுலேட் பண்ணி தான் நம்ம பிடிக்கணும்னா கேப்சுலேட் பண்றதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அவன் அதை தான் ட்ரை பண்றான். நம்ம ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், இதே தான் பண்ணுவான். ஸோ அப்ப நம்ம அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம உலக அரங்கத்துல இதை எடுத்துன்னு போய் வச்சு இடத்த
திரும்பி வாங்குறது தான் நம்மளுடைய எய்மா இருக்கும். அது வரைக்கும் இந்த ஆபரேஷன் தொடரும். இது வந்து இன்னைக்கு நேரத்துக்கோ முடிச்சுட்டு போற கதையே கிடையாது. ஏன்னா இது திரும்பி வரும். இது இப்ப நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்க, இன்னைக்கு வெள்ளைக்கோழி காட்டுறாங்க, வந்து என்ன விட்டுடுங்க, இதோட நம்ம நிறுத்திக்கலாம். சோ we'll go back to the table னா keep Pakistan occupied Kashmir off the table. இது வரைக்கும் பண்ண தப்புகள்லாம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இருக்கிற தீவிரவாத இந்த கேம்ப் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்க இது வரைக்கும் தப்பு பண்ணவனெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன். இதுக்கு மேல தப்பு பண்ண போறான்னு ஒருத்தனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கல, அவனெல்லாம் அசைலம்ல போடுவியா, அது உன்னுடைய ப்ராப்ளம். ஆனா அவனால திரும்பி உனக்கோ எனக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கெல்லாம் உறுதி பண்ணிட்ட பிறகுதான் நம்ம இதை நிறுத்தணுமே தவிர அது வரைக்கும் நம்ம வந்து இதை தொடர்ந்தா மாத்திரம் தான் நாம இங்க நிம்மதியா தூங்க முடியும். இல்லைன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சுற்றுலா போறோம், இல்ல அமர்நாத் யாத்திரை போறோம், வைஷ்ணோ தேவி டெம்பிள் போறோம்னா இதெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க இவங்க இன்னைக்கு அதாவது இவங்க அடங்குற இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த சமயத்துல ஒரு மன்னிப்பு ஒண்ணுக்கு இதை நிறுத்திக்கலாம், இது மேல வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாகிஸ்தான் சொல்றதெல்லாம் வந்து என்னைக்குமே நம்பவே கூடாது. பாகிஸ்தான் இஸ் எ கண்ட்ரி விச் cannot be trusted. ஏன்னா அவங்க வந்து எதையுமே யாருமே நம்ப முடியாது. அமெரிக்கா நம்ப முடியுமா பாகிஸ்தானா? முடியாது. சைனா நம்ப முடியுமா? முடியாது. அவங்க ரெண்டு பேருமே நம்ப முடியாதுன்னா நான் எந்த விதத்துல நம்புவேன் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் இஸ் எ கண்ட்ரி விச் cannot be and should not be trusted. இதுதான் என்னோட வியூ பாயிண்ட். அதனால பாகிஸ்தானை நம்பி எந்த ஒரு இதுவுமே எடுக்க முடியாது. பாகிஸ்தானை முடிஞ்சா 2 இல்ல 3 அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. அவங்களே உள்ளுக்குள்ள அப்படிதான் இருக்காங்க. சோ இப்ப போய் நான் வந்து சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு ஐ cannot கம் அவுட் ஆஃப் திஸ் ஒன். சோ இப்போ இந்த ஆபரேஷனை அலைவா வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அட்டென்ஷனை வந்து கண்டிப்பா வெளியில எடுக்கவே கூடாது. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்த பண்ணி இந்த இடத்த ஆக்டிவாவே வச்சிருந்தா மாத்திரம்தான் அதை மீட்டெடுப்பதற்கான சந்தர்ப்ப சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியா இருக்கும். அததான் இந்திய அரசாங்கம் இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கு. லெட் அஸ் ஹோப் லைக் குட் திங்ஸ் ஹேப்பன். ஏன்னா இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதுன்றது கன்ஃபார்ம்டா தெரியுது. சைனாவோட டோனும் இருக்கு, யூஎஸோட டோனும் இருக்கு. எல்லாருமே இப்ப வந்து சுருக்கமா சொல்லணும், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இதுல பங்கு இருக்கு. இதுல வந்து பாகிஸ்தானை மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், பாகிஸ்தான் கூட சேர்ந்து அவங்களுக்கு பின்புலமா இருந்த எல்லா நாட்டுக்குமே இது ஒரு பெரிய ஒரு அசிங்கம் தான். ஏன்னா இப்போ வந்து அவங்கள தனியா அவன் தான் இப்ப எல்லாத்துக்குமே காரணம். பண்ற தப்பெல்லாம் எல்லாம் ஒண்ணா பண்ணிட்டு இன்னைக்கு அவனை மாத்திரம் வைக்கிறதுன்றது வந்து ஆனா இப்ப அவங்க பின்னாடி இருந்த நாடுகள்லாம் இப்போதைக்கு அவங்களோட நாட்டோடைய சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்றதுனால பாகிஸ்தானை கைது விடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் நான் என்னுடைய பகுதியை என்னுடைய ஸ்கோர்ஸை நான் செட்டில் பண்றதுக்கான டைம் இது. சோ இப்ப நான் அதை எடுக்கிறேன் அப்படின்றது எந்த ஒரு தப்புமே இல்லை. சோ இந்தியா வந்து வாலண்டியரா போய் பாகிஸ்தான் மேல ஏதாவது தாக்குதல் பண்ணிருக்கு, பாகிஸ்தான் அழிஞ்சு போகணும்னு நினைக்குது அப்படின்னா தப்பு. பாகிஸ்தான் அடிக்கிற அடியை நம்ம தடுத்துதான் நிறுத்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து அவன் நாட்டு மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்ததே இல்லை. பங்களாதேஷ் அவங்களோட ஓன் ப்ராப்ளம் அது. அவங்க வந்து முஜிபுர் ரஹ்மானோட எலெக்ஷனை நல்லிஃபை பண்ணது பாகிஸ்தானுடைய அங்க ஆழ்ந்து கொண்டிருந்த இந்த வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்தவங்களுடைய கையாளாகத்தனம். அதே மாதிரி அதை வந்து தூக்கி பிடிச்சது வந்து அந்த ராணுவ ஜெனரலோடைய ப்ராப்ளம். சோ இதுல இந்தியாவோடைய பங்குன்றது ஒண்ணுமே கிடையாது. இந்தியாவோட பங்கு வந்து நியாயத்தை நிழலாட்டுறது மட்டும்தான். இது மகாபாரத காலத்துல இருந்து இதுதான் போயிட்டு இருக்கு. நியாயமா ஒருத்தன் உட்காரணும், அந்த சீட்ல அவன் உட்கார உள்ளாம போனதுனால என்னென்ன ப்ராப்ளம் வந்தது மகாபாரதத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம். பங்களாதேஷ் பிரிஞ்சு போனது இந்தியா காரணம் கிடையாது. பங்களாதேஷ் பிரிஞ்சு போனதுக்கு பாகிஸ்தானோட வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கிற தலைவர்கள் எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நாளைக்கு பங்களாதேஷ் பிரிவினை மாதிரி பலூச்சிஸ்தான் பிரிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கு காரணமும் அவங்கதான். சோ பலூச்சிஸ்தான் வந்து அந்த லேண்ட் மாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த பாகிஸ்தானோட மேப்ல அவங்களோட அந்த பலூச்சிஸ்தான் பகுதி இருக்கு. ஆனா ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 20 சீட்டு கொடுக்குறாங்க அவங்க பார்லிமெண்ட்ல. சோ அப்படி இருக்கும் போது அவங்களால என்ன ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்துட முடியும், என்ன பெருசா அவங்க சாதிச்சிட முடியும்? அவங்க ஒரு மாற்றாந்தாய் போக்காதான் கில்ஜித் பகுதியில இருக்கிறவங்க, பல்திஸ்தான் பகுதியில, ஆசாத் காஷ்மீர்ல இவங்க எல்லாரையுமே மாற்றாந்தாயா தான் வச்சிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சிந்து, அப்புறமா வந்து சிந்துல இருக்க சில பகுதிகள், எல்லா பகுதியும் கிடையாது திருப்பி. அதே மாதிரி பஞ்சாப், இங்க இருக்கக்கூடிய 4-5-6 ஜாதி இருக்காங்க. அந்த ஜாதியில இருக்கவங்க மாத்திரம்தான் பிரதிநிதித்துவம் இருக்கும். அவங்க சொல்றது மாத்திரம்தான் சட்டம், வேற எதுவுமே சட்டம் கிடையாது. சோ இப்படி வச்சுட்டு நீங்க ஒரு நாட்டை நடத்துறதுக்கு அந்த நாடு தனித்தனியா போறது பெட்டர்ன்ற அந்த நாட்டு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. சோ இப்ப நம்ம வெயிட் பண்றதுதான் பெட்டரா இருக்குமே தவிர வேற எதுவும் பண்ண வேண்டாம். நாம வந்து எடுக்க வேண்டிய ஆக்ஷனை இப்ப நம்ம மக்களுக்கு
நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஸ்பைன் இருக்கு, 56 இன்ச் இருக்குன்றத நம்ம காமிச்சிட்டோம். இப்ப வந்து இந்த பக்கமும் அதாவது இந்த நாட்டுல இருந்துட்டு இந்த நாட்டோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும். இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்த பிறகு பாகிஸ்தான் அப்பாவி நாடு, பாகிஸ்தான்ல இருக்க அப்பாவிகள் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்ற வார்த்தையை இங்க இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. சோ அது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் கொடுக்கறதுக்காக இந்த அட்டாக் பண்ணியாச்சு. சோ வெல் அண்ட் குட், லைக் பினான்சியலி வி ஹவ் ஸ்ட்ராங்குலேட்டட் தெம். அது வந்து என்னென்ன பண்ணணுமோ இன்னைக்கு கராச்சியோடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6200 பாயிண்ட் அடி. சோ இன்னொரு தடவை நாளைக்கு ஓபன் பண்ணா திருப்பி அடி. பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு கண்ட்ரி அப்படின்ற ப்ரூஃப் இதெல்லாம். அதே மாதிரி FATFல அவங்கள வந்து கிரே லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு பிளாக் லிஸ்ட்ல கொண்டு வரது அடுத்த ஸ்டெப். IMFோட ஃபண்ட்ஸை ஸ்டாப் பண்றது, அதெல்லாம் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சது. அந்த மெஷினரி வில் கண்டினியூ. In the meanwhile, நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் will carry on its own process. ஸோ ஜனங்க வந்து அந்த 26 பேரோடைய மரணத்திற்கு ஒரு பழி தீர்க்கும் நிகழ்வாக சில விஷயங்களை கேட்டாங்க. அந்த சில விஷயங்கள் இன்று நடந்து விட்டது. இன்னைக்கு தூங்க முடியாம இந்த நாள் கஷ்டப்பட்டாங்கல்ல. ஸோ அதுல எனக்கும் சில விஷயங்கள்லாம் பாக்குறவங்க எல்லாம் கேட்டது என்னன்னா, செய்வோமா மாட்டோமா அடுத்த கேள்வி. அதாவது செய்வாங்களா மாட்டாங்களா, செய்வோமா மாட்டோமா, இந்த கேள்வியே தான் கடைசியா ஒரு கேட்டு இப்ப செஞ்சாச்சு, அவ்வளவுதான். சோ நீ கேட்டது நடந்துருச்சு. பாகிஸ்தான்லயும் நம்ம வந்து கால் வச்சாச்சு. நான் பாகிஸ்தான் அப்படி காஷ்மீர் மாத்திரம் இல்ல, பாகிஸ்தானுக்குள்ளேயே கால் வச்சாச்சு. உலக அரங்குல இருக்கிற எந்த ஒரு நாடும் இந்தியாவை கண்டனம் தெரிவிக்காத வகையில நான் இந்த கை வச்சிருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த நாடுமே இன்னொரு நாடு மேல போர் தொடுத்தாலோ இல்லைன்னா ஒரு அட்டாக் பண்ணாலோ எல்லா நாடும் கண்டனம் தெரிவிக்கும். அது இஸ்ரேலா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எந்த நாடு போய் இன்னொரு நாட்டு மேல கை வச்சாலும் ஒரு கண்டனம்ன்ற ஒரு பேருக்கு அடையாளத்துக்குன்னா எல்லா நாடும் கண்டனம் தெரிவிக்கும். இது பண்ணக்கூடாது, வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்வாங்க. அது நம்ம கூட சில சமயத்துல பண்ணிருக்கோம். ஆனா இப்ப இன்னைக்கு நடந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு நாடுமே இன்க்ளூடிங் சைனா எந்த ஒரு நாடும் வாயை திறந்து கண்டனம் தெரிவிக்கல. வருத்தம் வேணா தெரிவிச்சிருக்காங்களே தவிர இந்த விஷயத்த சீக்கிரமா முடியுங்கன்னு சொல்றாங்க. வருத்தம், இது எஸ்கலேட் பண்ணாதீங்க, அடுத்த லெவல் போகாதீங்கன்னு சொல்றாங்களே தவிர யாருமே நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது கண்டிக்கிறோம்னு எந்த ஒரு நாடும் வாயை திறந்து சொல்ல. இது வந்து இந்தியாவுடைய ராஜதந்திர வெற்றி. இந்த வெற்றியை கூட மோடி அவர்கள் மீது இருக்க காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் இந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிக்காரனை பண்ணிட்டான் அதனால நான் வந்து இதை வாழ்த்து தெரிவிக்கல, அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு வன்மத்தை வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் வந்து எனக்கு என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவோட வெற்றி, இந்தியாவோட ராஜதந்திரத்தோட வெற்றி, இந்தியாவோட சர்வதேச லெவல்ல இருக்கிற எல்லா நாடுகளுமே இந்த விஷயத்த வந்து இந்தியா கூட இருக்காங்கன்னா இந்த வெற்றியை நீங்க கொண்டாடாம இந்த நாட்டுல இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. சோ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்றதுக்காக உன் நாட்டுக்கு கிடைக்கிற வெற்றியை கூட உன்னால ஒரு சந்தோஷமா உன்னால ஷேர் கூட பண்ண முடியல. சோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருந்துகிட்டு இந்த நாட்டிலேயே இருந்துகிட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய மனநிலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இப்போதைக்கு ஒரு மோடி அவர்களுடைய அவருடைய வார்த்தையில இருந்தே வந்த பேர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. முதல் கட்டம் வெற்றி. சோ அந்த பேர் வச்சதுல இருந்தே அவருடைய அந்த வழி நம்மளுக்கு புரியுது. சோ அந்த அளவுக்கு ஒரு அதாவது சாதாரணமா ஒரு ஆபரேஷனுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இப்ப இந்த சமயத்துல ஒரு பேர் சிந்தூர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அந்த 22ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு ஒரு நாட்டின் தலைவராகவும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவருக்கும் எந்த அளவுக்கு அது வழியை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. சோ ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆகுமானா கண்டினியூ ஆகும். ஏன்னா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருக்க வரைக்கும் இந்தியாவுக்கு த்ரெட் அப்படின்றது இருக்கு. இதுல நீங்க ஒரு மெசேஜிங் பாக்குறீங்களா? நம்ம வந்து சிந்தூர் அப்படின்றதும் வந்து பெண்கள் வந்து திருமணமான பெண்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய ஒரு இத பிரதமரே பேரும் வச்சிருக்காரு. பேர் வச்சதும் பிரதமர் அப்படின்றது நமக்கு தகவல் வருது. அதே போல இந்த பிரஸ் பிரீஃபிங் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி அட்டாக் பார்த்தோம்னா அது 2 பெண்கள் பண்றாங்க. அதுல ஒரு இஸ்லாமியர் இருக்கார், ஒரு ஹிந்து இருக்கார். அப்படி இருக்க உங்களுக்கு ஒட்டுமொத்தமா யூனிட்டின்றத காட்டுறோம், மத விவகாரத்தையும் காட்டுறோம். பெண் அவங்க வந்து நாரி சக்தின்னு போற இடத்துலாம் பிரதமர் பெண் சக்தி அப்படின்ட்டு பேசுறாரு. சக்தின்னு பேசக்கூடிய ஒரு பிரதமரை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்க அவர் வந்து அந்த போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த டெரரிஸ்ட் சொன்னதை அவர் ரொம்ப ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டாரோ, அது அவருடைய ஈகோ ரப் பண்ணிருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா அது எல்லாருக்குமே பர்சனல் அருண், எல்லாருக்குமே பர்சனல். உங்களுக்கு எனக்கும் பர்சனலா இல்லையான்னு இதுக்கு
அதாவது உங்க வீட்டுல ஒரு சகோதரி இருக்காங்க, அந்த சகோதரியோடைய கணவரை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? எந்த விதத்துல உங்களால தூங்க முடியும்? எத்தனை பேர் நிம்மதியா தூங்குனாங்க? எத்தனை பேருக்கு வந்து அது ஓடிட்டே இருந்தது அப்படின்றது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த வச்சு தெரிஞ்சுப்பாங்க. அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, இந்திய பெண்மணின்னு சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஒரு நெத்தியில பொட்டோட வச்சுதான் ஒரு பொண்ணை காமிப்பாங்களே தவிர, கூகுள் இமேஜ் காட்டுமே தவிர சும்மா வந்து அப்படி இருக்காது. அதனால இந்தியா அப்படின்னாலே மங்களகரமான ஒரு பெண். பாரத மாதாவை எப்படி நீங்க இமேஜின் பண்றீங்க? ஜென்ரலா கண்ணை மூடுனீங்கன்னா பாரத மாதா அப்படின்னு கண்ணை மூடுனா என்ன தெரியுது? அதுல ஒரு சிந்தூரத்தோட இருக்கக்கூடிய மங்களகரமான ஒரு முகம் அப்படிங்கறது தெரியுதுன்னா, அந்த மங்களகரமான முகத்துல இருக்கக்கூடிய சிந்தூரம் எப்ப அழியும்? சோ அந்த விஷயத்த செஞ்சுட்டு நீ போய் உன் பிரதமர்கிட்ட சொல்லுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு எவ்வளவு தெனாவட்டு சொல்லுங்க. சோ அந்த விஷயத்த வச்சுக்கிட்டு அவர் வந்து எந்த அளவுக்கு மனசுல அவருக்கு, அதாவது யாருடைய பேர்ல இந்த ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பர்சனலா இருக்கும் அது. ஏன்னா இதை பண்ணிட்டு நீ போய் உங்க நாட்டு தலைவன் கிட்ட சொல்லுன்னா இது வந்து இட் இஸ் a மெசேஜ் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இஸ் லைக் அவர் வந்து சும்மா ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல அப்படி இல்ல அவரு. சோ அப்ப அவருக்கு அது பர்சனலா தான் இருக்கும். அதனால இந்த பேரு இது இன்னும் தொடரும். இது வந்து அவங்க தப்பான இடத்துல கை வச்சுட்டாங்க. ஏன்னா இது ராணா அப்படின்ற கேஸ்லயே நம்ம பார்த்தோம். 14 வருஷம் கழிச்சு புடிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு நம்ம இன்னைக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய அவரு பர்சனலா போய் தொட்டு நீ போய் உன் தலைவர்கிட்ட சொல்லுன்னா, சோ அதுக்கு இப்ப நாங்க சொல்லியிருக்கோம் மெசேஜ். இப்ப பாகிஸ்தான் என்ன ரியாக்ட் பண்ணுது? சோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து அவருடைய அந்த வலிதான் தெரியுது. நான் இதுல வந்து உடனே அடுத்தது சொல்லுவாங்க, இத வந்து PR ஸ்டண்ட் இதெல்லாம் கூட சொல்லுவாங்க அடுத்தது. ஏன்னா இவங்க வாயில வல்லில நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்ற மாதிரி. சோ என்ன வேணா பேசுவாங்க இவங்க, ஆனா அதெல்லாம் கிடையாது. சோ இது வந்து இட் இஸ் அ பெயின் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர் இன் த ஸ்டேச்சர் ஆஃப் த ஃபாதர், அப்படிதான் நான் பாக்குறேன், ஆர் எ பிரதர். சோ அந்த பெண்மணியோட மனநிலையில வச்சு பார்த்தா காலங்காலமா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த நிகழ்வு அவங்களோட மனசுல இருக்குமா இருக்காதா? சோ கண்ணெதிர சொல்லிட்டு இத முடிச்சுட்டு நீ போய் சொல்லுன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு, ஒரு மனுஷனுக்கு மனநிலை இருக்குன்னா கேவலமான மனநிலை அது. அந்த நாடு வந்து என்ன மாதிரி கேவலமான நாடு அப்படின்றது உலகத்தோடைய பார்வைக்கு நம்ம விட்டுடலாம். சோ அதை வந்து கண்டிப்பா பிரகடனப்படுத்தணுமானா செஞ்சதை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அததான் இப்ப சொன்னாங்க. இப்ப போய் அந்த பேர் வச்சதுக்கான காரணம் கடைசி வரைக்கும் இது ஞாபகம் இருக்கட்டும். நீ வந்து ஒரு பெண்மணியோட, இந்தியால பெண்மணியோட ஒரு பொட்டு எடுத்த உன் நாடு துண்டு துண்டா போகுதானா பாரு அப்படின்றா சொல்லணும். அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து அந்த நாடு வந்து ஒரு மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நாடு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம எல்லாம் சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்னு அதுல இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஒரு 4 நாய் ஒன்னா இருக்குன்னா ஒரு நாய் மேல கல் அடிச்சா கூட மத்த நாய் எல்லாம் வந்து கண்டிப்பா கடிக்க வரும். இங்க வந்து தனிமைப்படுத்தி ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டுட்டு நீ போய் சொல்லு அப்படின்னா, உங்க வீட்டுல வளர்க்குற நாயை ஒருத்தன் கல் எடுத்து அடிச்சான்னா இன்னொருத்தன் நீ போய் சொல்லுன்ற மாதிரி சொல்றா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சோ அப்பவே உங்களுக்கு கோவம் வரும்னா, என்னுடைய சிட்டிசன், என்னுடைய என்ன சொல்றது பிரஜை, ஒரு சகோதர ஸ்தானத்துல இருக்கோம், இந்த மாதிரி ஒரு செய்கை நடக்குதுன்னா அதுக்கான பழிவாங்கும் எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்கிறது. அதை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்றது நம்மளுக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுலயும் நான் அரசியல் பண்ணுவேன், இதுலயும் நான் வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒருத்தன் மேல வைப்பேன் அப்படின்னா அவங்கவுங்க மனசை அவங்கவுங்க சுய பரிசோதனை பண்ணி கொள்ள வேண்டிய நேரத்துல இருக்கும். இது அவனுக்கு நடக்குது, எங்கேயோ ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாம ஒருத்தன் ட்ரிப்பு போனா அவனுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு உனக்கோ இல்ல உன்னோட ஃபேமிலியில இருக்கோ நடந்ததுன்னா அதே மாதிரிதான் நீ யோசிப்ப அப்படின்னா அகைன் ஐ டோன்ட் ஹேவ் ஒரு முக்கியமான பிரேக்கிங். நம்ம நாடு முழுக்க சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்ஸ் நடந்து வரக்கூடிய நிலைமையில ஈவினிங் நேரத்துல பார்த்துருப்போம். ஏகப்பட்ட ட்ரில்ஸ் நடந்தது, கேம்ப் ஃப்ளோகிங் வந்து ஏகப்பட்டது நடந்தது. மீட்பு பணி எப்படி, அதெல்லாம் எவாக்குவேஷன்ல இருந்து எல்லாம் நடந்தது. தற்போது பாக்குறோம் இருட்டி விட்டது, ரைட்? இப்போ நம்ம பாக்குறோம் பிளாக் அவுட் ட்ரில்ஸ், கிராஷ் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரில்ஸ் வந்து நாடு முழுக்க பல இடங்களில் நடந்து வருகிறது. தற்போது நேரலில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இருந்து பிளாக் அவுட் ட்ரில்ஸ் நடப்பது குறித்த நேரலை காட்சி. இது போல குவாலியர் உட்பட டெல்லியில பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடம், கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டெல்லின்ற ஒரு மாநிலம், அது யூனியன் டெரிட்டரியில மட்டும், ஒரு சிட்டி கேபிட்டல், ரைட்? அங்க மட்டுமே வந்து 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாக்குறோம் பிளாக் அவுட் ட்ரில்ஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த முக்கியமான ஏரியாவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாடு முழுக்க 244 இடங்கள் அது மாதிரி முக்கியமான இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல 30 இடங்கள் டெல்லியில மட்டும் இருக்கு. நம்ம பாக்குறோம் நாட்டின் முக்கியமான ஏகப்பட்ட டிசிஷன் மேக்கர்ஸ் அங்கதான் இருக்காங்க. பிரதமர்ல இருந்து குடியரசுத் தலைவர்ல இருந்து எல்லாருமே அங்க இருக்க. இந்த முக்கியமான ட்ரில்ஸ் நாடு முழுக்க நடந்து வருகிறது. 54 வருடங்கள் கழித்து நம்ம நேரலையில பார்த்து வருகிறோம். 54 வருடங்கள் கழித்து நாடு முழுக்க பல இடங்களில் வந்து இந்த ட்ரில்ஸ் நடந்து வரக்கூடிய நிலைமையில
பிளாக் அவுட் ட்ரில்ஸ் நாடு முழுக்க பல இடங்களில் நடந்து வருகிறது. இருள் சூழ ஃபுல்லா கரண்ட் கட் பண்ணப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து பிளாஷ் லைட் கூட ஆன் பண்ணக்கூடாது, ஹெட்லைட் கூட போடக்கூடாது வண்டி ஓட்டும் போது. அப்படி மெழுகுவத்தி கூட ஏத்தாம முடிஞ்ச அளவுக்கு இது சொல்லப்பட்டிருக்க SOPs ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கிராஷ் பிளாக் அவுட் கிராஷ் பிளாக் அவுட்டுக்கான உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வரும் அப்படின்னா அது மேபி சைரன் வடிவுல வரலாம், அல்லது உங்களுக்கு NDMA இருந்து மெசேஜாக வரலாம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஒரு வருஷம் முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க NDMA இருந்து எர்த்குவேக்கோ அது போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கலாம். சோ அது போன்ற உங்களுக்கு மெசேஜா வரலாம், ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு சொல்லப்படும். அப்படி சொல்லப்படும் நேரத்தில் உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணப்படும். அப்போ உங்க வீட்டுல இன்வெர்டர் இருக்குன்றதுக்காக கரண்ட் வச்சுக்கிட்டு ஃபுல்லா பாட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துட கூடாது. அப்போ நம்ம ஃபுல்லா கரண்ட் கட் பண்ணணும். அதுதான் இப்ப வந்து இது பண்றாங்க. ஏன் அப்படின்னா எனிமிக்கு நம்ம விசிபிளாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி GPS GNS சொல்ற எல்லாத்தையும் வந்து அரசு வந்து ஜாமர்கள் மூலியமாக இது பிளாக் பண்ணி வைத்திருக்க, நம்ம வந்து அந்த இருட்டுல அவங்க லோ லையிங் ஆஃப் லை பண்ணும்போது கூட நமக்கு இருட்டுல எதுவுமே தெரியக்கூடாது. ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டாக தெரிஞ்சது அப்படின்னா அவன் வந்து ஏதாவது அட்டாக் பண்ணி நம்மள வந்து மடக்கத்துக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்க நம்ம ஃபுல்லா இருட்டாவே காமிச்சிட்டோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு 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 காலியான இடம் போல அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் ஆவாங்க. சோ இது முக்கியமான ட்ரில்ஸாக இந்த பிளாக் அவுட் ட்ரில்ஸ் இருக்கிறது. கிட்டத்தட்ட 54 வருடங்கள் கழித்து இந்த ட்ரில்ஸ் வந்து நாடு முழுக்க நடக்கிறது. தற்போது நீங்கள் நேரலையில் பார்த்து கொண்டிருப்பது ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில், அதே போல குவாலியர், புனே, மும்பை, அதே போல அகமதாபாத்னு நாட்டின் பல்வேறு இடங்களில் வந்து சென்னை உட்பட சென்னையில கல்பாக்கம் மற்றும் ஆவடியில் மணலி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் வந்து நடந்ததை பாக்குறோம். எவாக்குவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது உட்பட மாணவர்களுக்கும் NCC NSS உள்ளிட்ட அந்த சேவை சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பண்ணப்படுது. ஒரே ஃபுல்லா இருட்டா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் சின்ன சின்ன லைட் எரியுது. அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணணும்ன்றதுதான் SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குரூஷியலான இது. லைட் ஆஃப்னா லைட் ஆஃப் தான். சிங்கிள் கமாண்ட், ஒன் கமாண்ட் வந்தா மிலிட்டரி எப்படி கேட்கறாங்களோ அது போல நோடல் ஆபீசராக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அமல்படுத்தி ஆகணும். அந்த நேரத்துல உங்களுக்கு ஹாட்லைனா ரேடியோவோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாம். ஏர் சைரன் ஒன்னு இருக்கும், அது ஏர் ரைடுக்கான சைரன். அந்த ஏர் ரைடு சைரன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒலிக்கும். இஸ்ரேல் போன்ற இடங்கள்லாம் ஒழிச்சு பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நம்ம ரேடாரையும் மீறி நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தாண்டி ஏதோ ஒரு போர் விமானம், அந்நிய போர் விமானம், எனிமி போர் விமானம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர் ரைடு சிஸ்டம் வந்து சைரன் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம GPS GNS எல்லாத்தையும் கட் பண்ணிருப்போம். நம்ம எந்த இடம்னு அவங்களுக்கு தெரியாது. சேட்டலைட் மேப்பிங் கூட அவங்களால பண்ண முடியாதுன்ற நிலைமையில அவங்க வெளிச்சத்தை வச்சு இந்த இடம் தான் போல, அந்த இடம் நம்ம மேப்ல பார்த்தோம்ல அப்படின்னு பாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க இந்த இடத்துல நம்ம மொபைல் பிளாஷ் லைட் கூட போடக்கூடாது. அப்படி உங்களுக்கு நீங்க உள்ள ஒரு மெழுகுவத்தி ஏத்திங்கன்னா கூட சைட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜன்னல் இருக்கக்கூடிய கர்டன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக இருக்கிறது. நாடு முழுக்க இந்த பிளாக் அவுட் ட்ரில்ஸ் நடந்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் பார்டர்ல அந்த சைட்ல நடந்து வருகிறது. கணேஷ்குமார் சார், உங்ககிட்ட ஒரே ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா திருப்பி நான் உங்ககிட்ட வரேன். ஒரே ஒரு ஃபைனல் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து CNN வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்தியா மே அட்டாக் மோர் டார்கெட்ஸ் டுநைட் அப்படின்னு CNN எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க இதே மாதிரிதான் ஈரான் இஸ்ரேல் விஷயத்துல நிறைய நாள் பூச்சாண்டி கட்டினாங்க. சில நாள் பழிச்சிருக்கு, சில நாள் பழிக்கல. CNN உடைய எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எப்படி ரேட் பண்றீங்க? நடக்குமா? இங்க CNN சொல்லி நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அதாவது திருப்பி நான் வந்து அதே விஷயத்தான் நான் சொல்றேன். பாகிஸ்தான் சொன்னாங்க 36 மணி நேரத்துல அட்டாக் பண்ணுவாங்க, 48 மணி நேரத்துல அட்டாக் பண்ணாங்க, 12 மணி நேரத்துல அட்டாக் பண்ணாங்க. என்னுடைய வார் என்னோட டேர்ம்ஸ்ல நடக்கும். அப்படி நடந்தா மாத்திரம்தான் நம்ம நேற்று பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். நாளைக்கு நடக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஸோ ப்ரொசீடர் நான் வந்து பொறுமையா இருந்து என்னுடைய எய்ம் வந்து என்னுடைய பாதுகாப்பு பிளஸ் நான் எந்த டேர்ம்ஸ்ல நான் ரிப்ளை பண்ணுவேனோ அந்த டேர்ம்ஸ்ல தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்ப CNN சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு கிரெடிபிள் நான் பண்ண வேணான்னு சொல்லல. ஆனா அவனோட டேர்ம்ஸ்ல நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ அதாவது ஆர்ட் ஆஃப் வார் படி பாத்தீங்கன்னா the attack must be surprise thing. அந்த சர்ப்ரைஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா மாத்திரம் தான் அந்த அட்டாக் உடைய வெற்றி இருக்கும். இன்னைக்கு காலையில நடக்கும்போது எப்படி இருந்தது? எல்லாருமே நாம எல்லாம் எதுக்கு ரெடியா இருந்தோம்? நாம வந்து இன்னைக்கு ட்ரில் இருக்கு, அதுக்குதான் நம்ம ரெடியா இருந்தோம். அவுட் ஆஃப் சிலபஸ்ல அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஆபரேஷன் சிந்தூர். சோ இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் என்னைக்குமே இருக்கணும். இந்த சர்ப்ரைஸ் அதாவது அந்த பயத்திலேயே வச்சிருக்கணும். அதான் உண்மை. அது பயத்துல வச்சிருக்கதான் பாகிஸ்தானும் சரி அதன் பின்புள்ள இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் மெசேஜ் போய் சேரும், என்னைக்கு வேணா பதில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு.
அதுவும் இல்லாம இப்ப நான் பதில் கொடுத்தது நியாயம் இல்லையா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் தான் இப்ப உலக நாடுகள் பார்த்துட்டு இருக்கு. இப்ப CNN இதே CNN வேற மாதிரி இப்ப நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க முன்னாடி. ஆனா இனிமேல் ரிப்போர்ட் பண்றது வேற மாதிரிதான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க, கத்தார் வந்து டீஎஸ்கலேட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர இதே அல் ஜசீரா எப்படி பேசும்? சோ நம்மளை பத்தி எவ்வளவு அல் ஜசீரா பேசியிருக்கு, இன்னைக்கு எப்படி பேசுது? நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தை கொண்டு போய் உலகத்துல 19 வச்சாச்சு. இதுக்கு மேல உன் கண்ணு தெரியலன்னா உன்னோட ப்ராப்ளம்னு சொல்லியாச்சு. நேற்று க்ளோஸ் டோர்ல வச்சு எல்லாம் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டாங்க பாகிஸ்தான. சோ இதுக்கு மேல அடிச்சா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். சோ அதனால இனிமேல் CNN சொல்றாங்க அதனால நம்ம அட்டாக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அட்டாக் பண்றது சர்ப்ரைஸ் எலமெண்டா இருக்கணும், சக்சஸ்ஃபுல் அட்டாக்கா இருக்கணும், நம்ம பக்கம் மினிமல் டேமேஜா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய பாரத பிரதமருடைய அவரு முன்னாடி சொன்னதும் அதான், இப்பவும் அதுதான் பண்ணிருக்காரு, இனிமேலும் அதான் பண்ணுவாரு. மினிமல் டேமேஜ் டு மை சைட், மேக்சிமம் டேமேஜ் டு அப்போனன்ட் சைட். இந்த டாக்டரின்ல நம்ம போனோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எய்ம் வந்து என்னுடைய பக்கத்துல எந்த லாஸ் இருக்க கூடாது, 0 லாசஸ் அப்படிங்கறது தான் எய்ம். அப்படின்னா அதற்கு டைம் வந்து எசன்ஸ். இதுக்கு முன்னாடி சொல்லும் போது தான் சொன்னேன், டைமையும் அப்புறமா பிளேஸையும் மோடையும் இப்படி இருக்கும் போது அது ஆர்மியோட ப்ராப்ளம் அது. ஓகேவா? இப்போதைக்கு அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான பொலிட்டிக்கல் வில் இருக்கா அப்படின்றது மாத்திரம் தான் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் நம்ம பார்க்கணும். அதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு திராணி, கெப்பாசிட்டி அண்ட் தென் அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கா, அதெல்லாம் வச்சிருக்கோமா நம்ம அப்படின்றத நம்ம ஆர்மி கிட்ட பார்க்கணும். அதெல்லாம் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா, வேர்ல்டு வைடா இருக்கிற எந்த ஒரு ரெபர்கஷன்ஸையோ இல்ல எந்த ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய மத்த அச்சுறுத்தல், அவனுக்கு சப்போர்ட் இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிற அளவுக்கு வெளியுறவுத்துறை இருக்கா, இருக்கு. சோ இது மூணும் தான் மெயின் எசன்ஸ். ஒரு வாரோ இல்ல ஷார்ட் டேர்ம் பேட்டலோ இல்ல ஒரு ஆபரேஷனோ. சோ அதுக்கு 3 விஷயம் முக்கியம். அதை நடத்துறதுக்கான பொலிட்டிக்கல் வில் இருக்கா, இருக்கு. அதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஆர்மிக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இருக்கு. செஞ்சு முடிச்ச உடனே அதை வந்து உலகத்துல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு கரெக்டான லீடர்ஷிப் இருக்கா, இருக்கு. போதும், அவ்வளவுதான். இது நாம அடிக்கடி நம்ம பண்ணிட்டு இருந்தாலே, நம்ம வந்து வின்னிங்லயே இருந்தாலே போதும். இது ரொம்ப நாள் பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றத நான் என்ன பார்வையா. ரொம்ப நன்றி கணேஷ்குமார். நம்மோட இருந்து ரொம்ப டீட்டெயில்டா இப்போது நடந்து வரக்கூடிய விஷயங்கள், அடுத்து என்ன நடக்கலாம் என பல ஆப்ஷன்கள் குறித்து விரிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி.